யார் அந்த அமைச்சர்? அண்ணாமலையிடம் சிக்கிய சீக்ரெட் ஆடியோ. உளவுத்துறைக்கு சிஎம் விஜய் போட்ட அவசர உத்தரவு. வீத லீடர்ஸை நெருங்கிய ரகசிய படை. வணக்கம் நண்பர்களே. வீத லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே பாஜகவின் மாநில தலைவராக இருந்தபோது அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஒரு ஆடியோவை வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். அந்த ஆடியோவில் உதயநிதியும் சபரீசனும் ஓராண்டுக்கு 30,000 கோடி சம்பாதிப்பதாக பிடிஆர் பேசியது இடம்பெற்றிருந்தது. இது திமுகவுக்குள் பெரும் புயலை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை நிதியமைச்சர் பதவியிலிருந்து மாற்றினார் மு.க.ஸ்டாலின். இந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழக அமைச்சர் ஒருவர் பேசிய ஆடியோ ஒன்றும் அண்ணாமலையிடம் சிக்கியிருப்பது முதலமைச்சர் விஜய்க்கு கடும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அது என்ன ஆடியோ? அந்த ஆடியோவில் என்ன பேசப்பட்டது? அதையடுத்து முதலமைச்சர் விஜய் உளவுத்துறைக்கு போட்ட உத்தரவு என்ன என்பது குறித்த தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது வீத லீடர்ஸ் இயக்கத்தை தொடங்கியிருக்கும் அண்ணாமலை போதை ஒழிப்பு பிரச்சாரங்களை தொடர்ந்து தற்போது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி கூட்டங்களில் பங்கேற்று வருகிறார். இந்த நேரத்தில் தான் இதுவரை தமிழக வெற்றி கழகத்தை பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருந்த அண்ணாமலை இப்போது சற்று கவனிக்க தொடங்கியிருக்கிறார். அதன் வெளிப்பாடாக 707 மதுபான கடைகளை அடைத்து விட்டதாக சொன்ன தமிழக அரசு சொன்னபடி செய்யவில்லை என்று சொல்லி 219 கடைகள் அவர்கள் குறிப்பிட்ட 500 மீட்டருக்கு அருகில் உள்ளது என்று ஒரு பட்டியலை சமீபத்தில் வெளியிட்டிருந்தார். அதற்கடுத்து தற்போது தமிழக வெற்றி கழக அமைச்சர் ஒருவர் பேசிய அதிர்ச்சி ஆடியோவும் தன்னிடம் சிக்கியிருப்பதாக அக்கட்சிக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார் அண்ணாமலை. அவரது இந்த அதிரடி செய்தி காரணமாக தாவேகா வட்டாரம் பதட்டமடைய தொடங்கியிருக்கிறது. இப்படி அண்ணாமலை அந்த ஆடியோ குறித்து சுற்றுச்சூழல் நிகழ்ச்சியில் பேசிய விவரங்களை உடனடியாக உளவுத்துறை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. அதையடுத்து பனையூரில் அவசரமாக தாவேகா அமைச்சர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு உள்ளார் சிஎம் விஜய். ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் அவர்களை அண்ணாமலை ஆட்டம் காண வைத்து விட்டார். பிடிஆர் பேசிய ஆடியோவை வெளியிட்டதோடு டிஎம்கே ஃபைல் செய்யும் வெளியிட்டு அக்கட்சிக்கு கடும் சிக்கலை ஏற்படுத்தினார். அப்போது அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு தொடுத்த திமுகவின் டிஆர் பாலு கூட தற்போது அந்த வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டு ஓடிவிட்டார். அந்த அளவுக்கு அண்ணாமலையை பொறுத்தவரையில் காவல்துறை, நீதிமன்றம் போன்ற களங்களில் இறங்கி அடிக்கக்கூடியவர். அதனால் எந்த அமைச்சர் பேசிய ஆடியோ அவரிடத்தில் உள்ளது என்பதை முதலில் நாம் கண்டறிய வேண்டும். குறிப்பாக அண்ணாமலை கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி கூட்டத்தில் ஊழலுக்கு எதிராக தான் இருப்பதாக முதலமைச்சர் விஜய் கூறுகிறார். ஆனால் அவர் சட்டசபையில் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் அவரது அமைச்சர்கள் லஞ்சம் வாங்க தொடங்கிவிட்டார்கள். அதோடு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்திருக்கிறோம். அதனால் டெண்டருக்கு 2%, 3% கொடு என்று சில அமைச்சர்கள் வெளிப்படையாகவே லஞ்சம் கேட்கிறார்கள். இது குறித்த ஆடியோ சிக்கியுள்ளது. இது சம்பந்தமாக பிரச்சனை செய்வதற்கு முன்பே இதை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் என்று அண்ணாமலை அந்த நிகழ்ச்சியில் கூறியிருந்தார். அந்த வீடியோ தான் தற்போது முதலமைச்சர் விஜயின் கவனத்திற்கு உளவுத்துறை மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இப்படி அண்ணாமலை பேசியதை உளவுத்துறையினர் முழுமையாக ரெக்கார்ட் செய்து அதை அப்படியே முதலமைச்சர் விஜயின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதையடுத்துதான் தாவேகா அமைச்சர்கள் மட்டுமின்றி தனது முக்கிய ஆலோசகர்கள் மற்றும் செயலாளர்களுடன் அவர் தீவிரமாக விவாதித்து வருகிறார். தமிழக வெற்றி கழக அமைச்சர்களிடத்தில் யாரும் கை நீட்டி லஞ்சம் வாங்கக்கூடாது. லஞ்சத்திற்கு எதிரான ஆட்சிதான் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி என்று நான் சொல்லி வருகிறேன். அதையும் மீறி வாங்குகிறார்கள் என்றால் லஞ்சத்திற்கு எதிரான ஆட்சி என்று நான் சொல்வதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் என்று கூறிய முதலமைச்சர் விஜய், அண்ணாமலை சொல்வது உண்மையாக இருக்குமா, இல்லை ஆளுங்கட்சியை மிரட்ட வேண்டும் என்று அப்படி சொல்கிறாரா என்று அதிகாரிகளிடத்தில் கேட்டிருக்கிறார். அதற்கு உளவுத்துறையினர், அரசியலில் எல்லோரையும் நேர்மையானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. லஞ்சம் போன்ற செயல்களில் ஈடுபடுவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, திமுகவினர் ஓட்டுக்கு பணம் கொடுத்த அதே வேளையில் பல பகுதிகளில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களும் பணம் கொடுத்தார்கள். 2 திராவிட கட்சிகளும் பணம் கொடுத்ததால் இவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதனால் சந்தர்ப்பம் பார்த்து தாங்கள் போட்ட பணத்தை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் டெண்டர் விட்ட விவரங்களில் 2%, 3% என்று லஞ்சம் கேட்டிருப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. அதனால் எந்தெந்த அமைச்சர்களின் இலக்காவில் டெண்டர் விடப்பட்டிருக்கிறது, அதன் பின்னணியில் என்னென்ன நடந்தது என்று நாங்கள் ஆராய்ந்து அது குறித்து ரிப்போர்ட் கொடுக்கிறோம் என்று முதலமைச்சர் விஜயிடம் உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்களாம். அதையடுத்துதான் தற்போது தமிழக உளவுத்துறையினர் அண்ணாமலை பேசியதை குறித்து துப்பறிய தொடங்கியுள்ளார்கள். இந்த ஆடியோ குறித்த உண்மை தன்மையை அறிய வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையின் வீத லீடர்ஸ் இயக்கத்தை சார்ந்த சில நிர்வாகிகளை சந்தித்தும் உளவுத்துறையினர் பேச்சு கொடுத்து பார்த்துள்ளார்கள்.
அதற்கு அவர்களோ, அந்த நிகழ்ச்சியில் தாவேகா அமைச்சர் ஒருவர் லஞ்சம் கேட்டு பேசிய ஆடியோ தன்னிடத்தில் இருப்பதாக அண்ணாமலை பேசியது உண்மைதான். ஆனால் எந்த அமைச்சர் என்பது குறித்த தகவல் எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை தன்னிடத்தில் எந்த ஆதாரமும் இல்லாமல் அப்படி பேச மாட்டார். அவருக்கு காவல்துறை வட்டாரங்களில் நெருக்கமான நண்பர்கள் உள்ளார்கள். அதோடு அரசியலிலும் எல்லா தரப்பிலும் நண்பர்கள் உள்ளார்கள். அதனால் எந்த அமைச்சர் என்ன செய்தாலும் அடுத்த நிமிடமே அண்ணாமலைக்கு தகவல் போய்கொண்டே இருக்கும். அப்படி தனக்கு கிடைத்த ஒரு தகவலைத்தான் அவரது மேடையில் பேசினார். இருப்பினும் அவர் எந்த அமைச்சர் யாரிடத்தில் லஞ்சம் குறித்து பேசினார் என்பது குறித்து எந்த தகவலும் எங்களுக்கு தெரியாது என்று கூறியுள்ளார்கள். அப்படி கூறிய வீத லீடர்ஸ் இயக்கத்தினர் இப்படி தங்களிடத்தில் உளவுத்துறை சார்ந்த அதிகாரிகள் விசாரித்ததை அண்ணாமலையின் கவனத்திற்கும் கொண்டு சென்றுள்ளார்கள். என்றாலும் அண்ணாமலை இப்போது வரை லஞ்சம் குறித்து பேசிய அந்த அமைச்சர் குறித்த தகவலை வெளியிடாமல் ரகசியமாகவே வைத்திருக்கிறார். அதேபோல் தமிழக வெற்றி கழகத்தினரும் இது குறித்து அண்ணாமலையை அணுகி விசாரிக்காமல் நெருப்பில்லாமல் புகையாது, எல்லா அமைச்சர்களும் ஒரே மாதிரி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்பதால் ஒட்டுமொத்த அமைச்சர்களையும் தற்போது கண்காணிக்க தொடங்கிவிட்டார்களாம். யார் ஒருவர் இந்த செயலில் ஈடுபட்டாலும் உடனே அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்தே மாற்றிவிட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக எங்களுக்கு வாக்களித்தால் திமுகவை போல் அல்லாமல் நேர்மையான ஆட்சியை கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு தாங்களும் அவர்களை போன்று ஊழல் செய்தால் அடுத்து வரப்போகிற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்து விடுவார்கள் என்று இந்த விஷயத்தில் சிஎம் விஜய் உஷார் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதோடு அண்ணாமலையிடத்தில் உண்மையிலேயே தமிழக வெற்றி கழக அமைச்சர் லஞ்சம் குறித்து பேசிய ஆடியோ ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் அது ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறும். ஏற்கனவே திமுக குறித்து டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்ட அண்ணாமலை அதில் வருமானத்துக்கு அதிகமாக திமுக அமைச்சர்கள் எவ்வளவு சொத்து சேர்த்துள்ளார்கள் என்பதை புள்ளி விவரத்துடன் குறிப்பிட்டிருந்தார். அதேபோல் இப்போது தனது கட்சியை சார்ந்த யாருமே ஊழல் செய்யவில்லை என்பது போன்று முதலமைச்சர் பேசிக் கொண்டு வர அண்ணாமலையோ அது குறித்து ஆதாரமே என்னிடத்தில் உள்ளது என்று பொதுவெளியில் பேசியிருப்பதுதான் முதலமைச்சர் விஜய்க்கு பெரிய அதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது. ஒருவேளை இந்த ஆடியோவை அண்ணாமலை வெளியிட்டாலோ கூட அதுவும் முதலமைச்சர் விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஊழலுக்கு எதிரான ஆட்சி என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்த 100 நாட்களுக்குள் முன்பே ஊழலை தொடங்கிவிட்டார்கள் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் விமர்சிக்க தொடங்கிவிடுவார்கள் என்பதனால் இந்த விவகாரத்தில் சத்தமில்லாமல் நடவடிக்கை எடுத்து ஊழலுக்கு எதிரான ஆட்சி நேர்மையான ஆட்சி என்பதை உறுதிப்படுத்தும் வகையில்தான் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அலர்ட் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளாராம். அந்த வகையில் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகுதான் தனது ஆட்டத்தை அண்ணாமலை தொடங்குவார் என்று பார்த்தால் தற்போது வீத லீடர்ஸ் இயக்கத்தை தொடங்கியிருக்கும் போதே முதலமைச்சர் விஜய்க்கு தனது முதல் அட்டாக்கை பதிவு செய்துவிட்டார். அதனால் போக போக இன்னும் அவரே நினைத்து பார்த்திராத வகையில் பல அதிரடியான அதிர்ச்சி அட்டாக்களை அண்ணாமலை கொடுப்பார் என்பதும் இதன் மூலம் உறுதியாகியுள்ளது.